அம்மாடி அப்பா வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடியான உடனே கிளம்பிடலாம். ஓகே. அண்ணா அண்ணா இங்க வாயே. என்னாச்சு? இங்க பாரு. ஒன்னு பிரீத்தம்பூரா, ரன்வி மீராபூரா. இதுக்கே ரெண்டு பேர் இருக்கு. பிரீத்தம்பூராவை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இந்த ரன்வீர் மீராபூர் பேரை ஏன் கூட எழுதி வச்சிருக்காங்க? என்னாச்சு பாப்பா? ஏதாவது கடிதமா? இங்க கடவுள்கிட்ட யாரோ இந்த கடிதத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. கொடுங்க, நான் படிக்கிறேன். கடவுள் பேர்ல கடிதம். கடவுளே, இன்னையில இருந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி எனக்காக ஒரு தங்கச்சியை கேட்டேன். அப்புறம் நீங்களும் எல்லாருடைய கோரிக்கையும் நிறைவேற்றுற மாதிரி இந்த அண்ணனோட கோரிக்கையை ஏற்று எனக்காக என்னோட தங்கச்சியை அனுப்பி வச்சிங்க. கடவுளே, மீரா தான் என்னோட மூச்சு காத்து. அப்புறம் அந்த மூச்சு இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்தேன். இது அவளோட எதிர்காலத்துக்கு சம்மந்தப்படாத விஷயமா இருந்தா கண்டிப்பா நான் அவளை அனுப்பி வச்சிருக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அவளும் நல்லா வளர்ந்துட்டா. படிப்பும் நல்ல பெரிய படிப்பா படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ என்னோட தங்கச்சி திரும்ப வரப்போறா. நிரந்தரமா என்னோட மூச்சு காத்து என்னோட வாழ்க்கையே வந்துகிட்டு இருக்கு. கடவுளே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் இந்த கடிதத்தை எழுதி வச்சது உங்ககிட்ட நான் ஏதாவது வேண்டிக்கிறதுக்கு இல்லை, என்னோட மீராவுக்கு நல்ல படிக்க வாய்ப்பு கொடுத்து அவளை முன்னேற வச்சதுக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க தான் இதை உங்ககிட்ட எழுதி வச்சிருக்கேன். கடவுளே, வேற என்னெல்லாம் எழுதியிருக்கு? வேற எதுவும் எழுதல. ஆனா இந்த கடிதத்தை எழுதினவங்க அவங்க பேரை எழுதல, வெறும் அண்ணன் தான் எழுதியிருக்காங்க. யார் இந்த கடிதத்தை எழுதினாங்களோ அவங்களுடைய பேரோட அர்த்தத்தையே மறந்துட்டாங்க. அவருடைய அடையாளத்தை இந்த மாதிரி மாத்திக்கிட்டாரு. இவரு மீராவோட அண்ணன். இதுதான் அவருடைய பேரு. ரொம்ப அப்பாவியா இருந்தா இப்பவும் அப்படித்தான் இருக்கான். இந்தாங்கண்ணா, உங்க ஷூ சுத்தமாயிடுச்சு. ஒரு செகண்ட். இப்ப நல்லா இருக்கேன். வணக்கம்.